இந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிசிஓஎஸ் இருந்தாலும் நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். இது பிசிஓஎஸ் கியூ சீரிஸ் செகண்ட் வீடியோ. பிசிஓஎஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், வெயிட்டை ஹெல்த்தி ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன் கூட ஹார்மோன் பேலன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி ஓவுலேஷன் ரெகுலர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட், ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரோட்டீன்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சுகரி ப்ராசஸ் ஃபுட்ஸை கம்மி பண்ணுங்கள். தேர்ட், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 30 to 45 மினிட்ஸ் வாக்கிங்கோ, யோகா இல்லை சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் கூட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும். ஃபோர்த், ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுங்கள். ப்ராப்பர் ஸ்லீப், ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் ஹார்மோன் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். ஃபிஃப்த்து, டாக்டர் அட்வைஸை மிஸ் பண்ணாதீங்க. பீரியட்ஸ் ரொம்ப இர்ரெகுலராக இருந்தாலோ 6 to 12 மந்த்ஸ் ஆகியும் கன்சீவ் ஆகலைனாலோ ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். தெளிவான ட்ரீட்மெண்ட்னால உங்களோட ப்ரெக்னன்சி சான்சஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமாக பிசிஓஎஸ் இருந்தால் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாதுன்றது அர்த்தம் இல்லைங்க. ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல், வெயிட், டயட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டாக்டர் கன்சல்டேஷனால் கண்டிப்பாக நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். பிசிஓஎஸ் இருந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிசிஓஎஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.